வன்னியர்கள் மீதான இனவெறி துரோகமும் வன்மமும் திமுகவின் பிறவி குணம் என்று மருத்துவர் ராமதாஸ் கடுமையாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் தமிழக அரசு இன்னும் அதை வழங்க மறுக்கிறது. இதனை கண்டித்தும் வன்னியர் இட ஒதுக்கீட்டை வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் இன்று பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டினார். அதன் பிறகு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மற்ற மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை சுட்டிக்காட்டி அதேபோல தமிழ்நாட்டிலும் கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியதாக கூறினார். ஆனாலும் ஸ்டாலின் அரசு இட ஒதுக்கீடு வழங்க மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். 55 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திமுகவுக்கு வன்னியர்கள் மீதான வன்மமும் இனவெறியும் நீடிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இன்றைய இளைஞர்கள் தெளிவாக இருப்பதால் இனியும் ஏமாற மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். வன்னியர்கள் மீதான இனவெறி துரோகமும் வன்மமும் திமுகவின் பிறவி குணம் என்றும் அவர் கடுமையாக சாடினார். 55 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய வன்னியர் இனவெறி யாருக்கு தொடங்கியது? திமுக. ஏனப்பா எங்கள் பேரில் இவ்வளவு போகும்? உங்களுக்கு வாக்களிக்கிறோம், உங்களுக்கு சோறு கொடுக்கிறோம், உங்களுக்கு உணவு கொடுக்கிறோம், உங்கள் துணியை துவைக்கிறோம், உங்களுக்கு காய்கறிகளை பெயரிட்டு கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் தான் செய்கிறோம். யார் யாரோ எதையோ எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்கிறார்கள். பாடுபடுவதில் நாங்கள், மற்றவர்கள் பதவிகளை இருக்கிறார்கள், சுகத்தை அனுபவிக்கிறார்கள். இது நியாயமா என்று இந்த மக்கள் கேட்கிறார்கள். 55 ஆண்டு காலமாக வன்னியர்கள் மேல் இருக்கின்ற அந்த வன்மம், வன்னியர்கள் அடிமட்டமாக ஒரு நாள் காலையில எழுந்திருக்கும் போது அடிமட்டமாக அவர்கள் வன்னியர்கள் என்ற சாதியே இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஆனந்த கூத்தாடுவார்கள். என்னையா வன்மம் என்ற கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவது போல தமிழக அரசு செயல்படுவதாக கூறிய அவர், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதும் மிகவும் எளிதானது என்றார். தமிழ்நாட்டில் 3 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் சூழல் ஏற்பட்ட போது அதை கெடுத்தது திமுக என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கையில வச்சுக்கிறது, வெண்ணையை வச்சுக்கிறது, நெய் அலைங்கன்னு எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணும். நான் கையில வெண்ணெய் தான் வச்சுக்கிறேன், நெய் அலைகிறேன், எனக்கு இது என்னமோ ஆயிப்போச்சு, என்னமோ ஆயிப்போச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு 3 முறை நடப்பதாக இருந்தது. 3 முறை கெடுத்தது யாரு? 3 முறை கெடுத்தது திமுக அரசு. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சாதிவாரி கணக்கெடுப்பு அதனை உறுதி செய்ய வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக அப்போது கலைஞரை சந்தித்து வலியுறுத்தியதாக கூறிய அவர், ஆனால் கலைஞர் அதன் பிறகு 8 மாதங்கள் ஆட்சியில் இருந்த போதும் எதையுமே செய்யவில்லை என்று மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டினார்.